ஹாய் கைஸ்! இன்னைக்கு நாங்க எங்க கிளம்பிட்டோம்னா, நம்ம காஞ்சி கோயில்ல அமைஞ்சிருக்க ஸ்ரீ ஸ்ரீதேவி அம்மனுக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேகமானது நடக்க போகுதுங்க. சரி இந்த கோயில்ல வேலைகள்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தாங்க நாங்களே இன்னைக்கு கிளம்பிட்டோம். கிளம்பி நாங்களும் வந்ததுல காஞ்சி கோயிலுக்கு பக்கமா ரீச் ஆயிட்டோம். காஞ்சி கோயிலுக்கு பக்கமா ரீச் ஆயிட்டு நானும் எங்க அம்மாவும் அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்ததுல கோயிலையும் ரீச் ஆயிட்டேங்க. இந்த கோயிலுக்கு பஸ் வசதி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்கள கேட்டப்ப இந்த கோயிலுக்கு பஸ் வசதி எல்லாமே இருக்கு. மொத்தம் 3 இடத்துல இருந்து பஸ் ஆனது வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது எந்தெந்த இடத்துல இருந்து வருதுன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பெருந்துறை, அடுத்து ஈரோடு, அதுக்கடுத்து கவுந்தப்பாடின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 திசையில இருந்துமே பஸ் ஆனது வருதுங்க. நீங்க பஸ் ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு வராம விட்டுறாதீங்க. பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க. அப்புறம் நாங்களும் உள்ள போயிட்டு வண்டி எல்லாமே பார்க் பண்ணிட்டு நாங்களும் சரி கோயில் என்ன வேலை எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறதுக்கு உள்ள போய்க்கிட்டு இருந்தோம். கோயில்ல வேலையானது எல்லாமே கொஞ்சம் எல்லாமே முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் வேலைகள் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் நாங்களும் உள்ள எல்லாமே போயிட்டு அப்படியே கொண்டத்தை எல்லாமே சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த கோயில் 500 to 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலுங்க. இந்த கோயிலான கும்பாபிஷேக டீட்டெயில் நான் இப்ப சொல்லிடுறேன். எந்தெந்த டேட்ல நடக்குதுன்னு சொல்லிட்டு. கும்பாபிஷேகமானது பார்த்தா வருகின்ற வெள்ளிக்கிழமை மே 29ஆம் தேதி தாங்க கும்பாபிஷேகமானது நடக்க போகுதுங்க. மறக்காம இந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்குங்க. அப்புறம் நாங்களும் அடுத்து சாமி கும்பிட போலான்னு சொல்லிட்டு சாமி எல்லாமே கும்பிட்றதுக்கு போயிட்டு அங்க சாமி எல்லாமே கும்பிட்டு அப்படியே திருநீர் எல்லாமே வாங்கிட்டு அடுத்து யாகசாலையை பார்க்க போலான்னு சொல்லிட்டு போயிருந்தேங்க. அங்க டெக்கரேஷன் எல்லாமே யாகசாலைக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அந்த டெக்கரேஷன் எல்லாமே பார்த்துட்டு அடுத்து நாம அப்படியே வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கிருந்து அப்படியே கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சோம். என்னடா பஸ் ரூட் எல்லாமே இருக்குன்னு சொல்றோம். ஆனா பஸ் ரூட் எல்லாமே கொஞ்சம் தூரமா இருக்குமே என்னமோன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பீங்க. தூரமெல்லாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஈரோட்லேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லிடுறேன். ஈரோட்லேருந்து ஒரு 17 கிலோமீட்டர், அடுத்து பெருந்துறையிலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர், கவுந்தப்பாடியிலேருந்து வெறும் 7 கிலோமீட்டர்ல தாங்க இந்த கோயிலானது அமைஞ்சிருக்குங்க. மறக்காம மிஸ் பண்ணாம வெள்ளிக்கிழமை விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கங்க கைஸ். சரி கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.